ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை பூவனா. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்க அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கம்மி பட்ஜெட் இருக்கணும். ஸோ ஆனால் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும். அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் பிஸ்னஸில். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா இந்த சோப் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த சர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுமாரி ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மி. அதுக்காக பதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, புளி, பூண்டு, மிளகாய், தனியா, அப்புறம் மீன் மேக்கரு, ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் இந்த அரிசி வகைகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து இதை விற்கணும்னா நம்ம அதுக்கு இந்த சின்ன சோப்பு சீப்பு ஐட்டம்லாம் வச்சா தான் 4 ஐட்டம் வாங்க வரும்போது உங்கள் கடையில் இது இருக்குன்னு தெரிஞ்சு அது வாங்குவாங்க. இப்போ என் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நான் கவரில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுவே பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நான் மூட்டை எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டையை பார்க்கும்போது இவங்க மூட்டையாக திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட ஹோல்சேல் தான். பூண்டுனா 4 வகை வெரைட்டி பூண்டு வச்சுருப்பேன். மிளகானா 2-3 வெரைட்டி வச்சுருப்பேனா. ஸோ அதனால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் லாபம் அதிகமாக கிடைக்காது. ஆனால் மிளகாய் தனியாக விற்றோம்னா நம்ம ஒரு 30 ரூபா 40 ரூபா வச்சா கூட கிலோக்கு நம்மளுக்கு அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ விற்றா கூட 400 ரூபா கிடச்சிரும். ஸோ நம்ம மிளகாய் தனியாக வந்து புளி, பூண்டு, இந்தமாரி பெரிய பருப்பு ஐட்டம் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 நம்ம லாபம் எடுத்துலாம். ஒரு 3 லட்சம் சரக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி அது வந்து ஐட்டம் வந்து கெட்டும் போகாது சீக்கிரத்தில். ஒரு 2-3 மாதம் டைம் இருக்குது அதுக்கு. அதுமாரி வச்சுக்கிங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்து பிரித்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒரே ஐட்டத்தை போட்டு டம்ப் பண்ணி இப்போ எண்ணெய் மட்டும் வாங்கி டம்ப் பண்ணாமல் நம்ம எல்லா ஐட்டத்தையும் நம்ம பிரித்து வாங்கி எது லாபம் அதிகமாக இருக்கோ அதை வந்து பல்காக வாங்க, எது லாபம் கம்மியாக இருக்கோ அது வந்து கம்மியாக வாங்குங்க. ஸோ இதுதான் இவ்வளோதான் மல்லிகடை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. அது செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட என்ன லாபம் என்ன நஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகடையில் பற்றி ரொம்ப சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எதனா டவுட்டு, எதனா பொருள் வாங்கணும், உங்களுக்கு வந்து மல்லிகடை தான் நீங்கள் புதுசாக வைக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் நானே அனுப்புகிறேன். என்ன பொருள் வாங்கணும், எங்கே வாங்கணும்னு கூட நான் அனுப்புகிறேன். அதோட ரேட்டு என்னென்னு கூட அனுப்புகிறேன். உங்களோட பட்ஜெட் சொல்லிட்டீங்கனாலே ஒரு புது கடை ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அது நடத்துறது வந்து ரொம்ப ஈஸி. அதேமாதிரி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கிட்ட கை மாத்திரம் பார்த்தீங்களா, அது அதை விட ஈஸி வாங்குறவங்களுக்கு. ஸோ முதல்ல ஒரு புள்ளையார் சொல்லி போடுற மாரி நம்ம ஒரு தொழில் பண்ணோன்னா அதை ஆரம்பிக்கிறதா ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை கண்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயங்காமல் நீங்கள் வந்து தாராளமாக மல்லிகடை போடுங்க. ஒரு ப்ராஃபிட்டான தொழில் தான் மல்லிகடை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த சோப்பு சீப் ஐட்டம் மட்டும் நிறைய நம்ம வச்சிட்டோம்னா அது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சேர்த்து வாங்குவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வர லாபம் வந்து அதில் வந்து தள்ளிப்பிடும். ஒரு 2 ரூபா அது குறைச்சி தான் கொடுக்கும். நம்மளுக்கு வரதே பார்த்திங்கன்னா சோப்பு 36 ரூபாய்க்கு 50 காசு தான் வரும். ஆனால் நம்ம வந்து 38 ரூபா அப்படி விற்றினா தான் நம்ம 2 ரூபா குறைச்சி விற்றா தான் ஓரளவு ஹோல்சேல் கடை நம்புவாங்க. அதுலேயும் ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, என்ன நீங்கள் 2 ரூபா தான் குறைக்கிறீங்கன்னா 1 ரூபா தான் குறைக்கிறீங்க, இதான ரேட்டு, நானும் 5 ரூபா 10 ரூபா குறைப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் மனசில் நினச்சிப்பேன், உங்களுக்கு ஆசை தான்மா, உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் வாங்கிப்பீங்க, ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே புலம்பிக்க வேண்டியதான். ஏன்னா அவங்ககிட்ட சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அதனால் மல்லிகடைனா அவ்வளோதான். அதை பற்றி எவ்வளோ மாதிரி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சகிப்புத்தன்மை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வெளியே போகாமல் வராமல் இருக்கவங்களுக்கு மல்லிகடை கொஞ்சம் செட் ஆகும். அதனால் அதுக்கேற்ற பார்த்து வச்சுக்கிங்க. வேறு எதனா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.